சீரியலோட ப்ரமோவை பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனாக்கு பைக் வாங்கி கொடுத்தது அவங்க அம்மா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனா அது மீனாவோட தம்பி சத்யாக்கு சுத்தமா பிடிக்கல. மீனாவோட தங்கச்சி நல்ல வேலை கடை போனாலும் மாமா உனக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கு சத்யா என்ன பெருசா ஐடியா பண்ணிட்டாரு, இந்த வெயில்ல வண்டி எடுத்துட்டு சுத்தணும், அக்கா நீ இப்படி தெரு தெருவா இந்த வண்டியில சுத்தி பூ விக்கணுமான்னு கேக்குறாரு. என்ன சத்யா இப்படி பேசுற, என் புருஷன் எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்காரு, என்னோட வண்டி கடை போனதுக்காக இந்த ஸ்கூட்டரை அவரே எனக்கு பார்த்து வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற பணம் தான் நம்மளுக்கு நிலைக்கும். தப்பான வழியில வர பணத்துல நீ எதை வேணா வாங்கலாம், ஆனா நிம்மதி இருக்காது சத்யா. சத்யா மீனா கிட்ட மாமா உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படாதக்கா, அந்த வண்டியை எடுத்து நீ தெரு தெருவா பூ வித்து அந்த காசுல அவர் வாங்கி குடிக்கலான்றதுக்காக தான் இப்படி ஐடியா பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கு மீனா ரொம்ப கோவமாயி, டேய் அவர் காசெல்லாம் பெரிய விஷயமா பார்த்தது கிடையாதுடா, என் மனசு கஷ்டப்படக்கூடாது, மத்தவங்க முன்னாடி நான் தாழ்வா இருக்க கூடாதுன்னு எனக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணியும் விஜயாவும் நம்ம எப்படியோ ஐடியா பண்ணி அந்த வண்டி கடையை தூக்குனா இப்ப முத்து மீனாக்கு ஒரு பைக்கே வாங்கி கொடுத்துதானே, இதை இப்படியே விடக்கூடாது, அந்த வண்டியையும் ஏதாச்சும் பண்ணி மீனாவோட பிசினஸ் டோட்டலா ஆஃப் பண்ணணும்னு ஐடியா பண்றாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.